அம்மா. சின்ன வயசுல அம்மா வளர்ந்தவன் தான் இந்த பாஸ்கர். பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு 3 அம்மா கிடைச்சாங்க, நண்பர்களா. வீட்டில் ஹாஸ்டல்னு போய் சொல்லிட்டு இவனுக்காக ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஆனா இப்போ பாஸ்கர் இருக்கும், பாஸ்கரால அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு பிரச்சனைங்க. அது என்ன பிரச்சனைனா, அதாங்க போன மாதம் வரைக்கும் பாஸ்கர் மாதிரி சந்தோஷமான என்ன பார்த்துருக்கவே முடியாதுங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணா, அது பேரு கூட டீச்சர் ஷேக் பண்ணா திவ்யாண்ட ஒரு பொண்ணு ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இவன் ஆரம்பிச்சான். ஹாயில் ஆரம்பிச்ச அவங்க ரிலேஷன்ஷிப் 2 வாரத்தில் லவ் ஆயிடுச்சு. ஹலோ. டேய் வந்து தொலைடா. என்ன? டேய் என் பேர் என்ன? திவ்யா. என் ஃபுல் நேம் திவ்யா ராமகிருஷ்ணன். டேய் இனிமே திவ்யா பாஸ்கர். புரியல. அப்போ போய் சுட்டி டிவி போ போ போ. ஏய் வாடா. ஏய் வாடா. போலிஸ்டா. அண்ணா வா. பாவி ஏன்டா பிரேக் அடிச்ச? அவன் நல்லா வேண்டாம், நீயும் தான் இருக்கிய. லவ் வந்ததுக்கப்புறம் போலீஸ்காரன் கூட நல்லா பண்ணுறான் மச்சான். எவ்வளவோ பண்ணான், பட் அவனுக்காண்டி நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். பட் நாங்கள் பொறுத்துக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணான். திவ்யா, எங்கள் அம்மா இன்னும் சாகலை. என்ன சொல்ற? உன் ரூபத்தில் இன்னும் உயிரோட தான் இருக்கான். I love you. இந்த பார் பாஸ்கர், உன் லவ் உன்னோட, அதுக்காண்டி நீ அவனை அம்மாவோட கம்பேர் பண்ண சரியா? டேய் சுமார் இந்த பார், அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்லை, எங்கள் எல்லாத்துக்கும் தான் அம்மா. டேய் இவன் கையை நீட்டியா? டேய் சொல்லுடா. அது மச்சான், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிடா, பட் ஐ அக்ரி. கெமிஸ்ட்ரிக்கு இதுக்கு டேய் என்ன சம்பந்தம்? இவ்ளோ பேர் சொல்றோம்லடா, எதுக்குடா தேவையில்லாம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், என் ஆள் எங்கள் அம்மாவெல்லாம் கம்பேர் பண்ணல. ஆனால் என் ஆள் எனக்கு ஃப்ளார் மாதிரி. அவங்க அம்மா பேர் மலர், அதைத்தான் இங்கிலீஷில் ஃப்ளாருன்றான். இதை சொன்னால் நம்மளை அடிப்பாங்க. டேரக்டர் நம்மளுக்கு காமெடி ரோல் தானே கொடுத்துருக்கேன். ஹாப்பியா போய்கிட்டு இருந்தா அவங்களோட லவ் 1 மாசத்துக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுச்சு. என்னடா பிரச்சனை உனக்கு? நான் ஆன்லைன்ல இருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? சைக்காடா நீ? ஸ்டேட்டஸ் வச்சா ஏன் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு கேக்குற, மாத்தினா ஏன் மாத்தினேன்னு கேக்குற, என்னதான்டா பிரச்சனை உனக்கு? நீ ஆன்லைனில் இருக்கிறது என் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்க ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டேன்றா. அது என்னோட சிச்சுவேஷன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் 28 மட்டும் மெசேஜ் கார்டு போட்டு மெசேஜ் பண்ணுறேன். ஓ, சொல்லி காமிக்கிறியா? இனிமே என் மூஞ்சிலே முடிக்காது. சைக்கா கேட்குறான் மச்சான். சொல்லு மச்சான், நான் சைக்கா? டேய் சைக்கா மச்சான், சைக்கா. சைக்கோட குடும்பம் தெரியும், சைக்கு. பட் எங்களுக்கு அது தேவையில்ல. எங்களுக்கு எங்களோட பாஸ் திருப்பி வேணும். ஆமாங்க, இந்த லவ்வுக்கும் இந்த லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடக்கிற ஆக்சிடென்ட் தான் இந்த படம். கால் பாஸ்கர். ஹலோ சொல்லுடி. நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தாஞ்சூர் வரைக்கும் போறேன். எப்போ? இப்போதான். யார் கூட? ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ சொல்ற? முன்னாடியே சொன்னா தேவையில்லாம சண்டை போடுவேன். எதுக்கு வம்பு? நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ.
கோடையில் சீசன் தொடங்கியது. டேய் அஸ்வின், இன்னைக்கு மீட் பண்ணுவோன்னு சொன்னா மச்சான். இப்போ ஃபோன் பண்ணி நான் தஞ்சாவூர் போறேன்னு சொல்றான் மச்சான். முன்னாள் சாப்பிடல, எதுவும் பண்ணல, செம்ம காண்டாதுடா எனக்கு. எப்போ போகிறா? கிளம்பி போயிட்டா மச்சான். போயிட்டாளா? சரி, அப்போ நம்ம கோடை போவோம். டேய் டயத்தை பாடுற. டேய் இப்போ கிளம்புனா இருட்டுறதுக்குள்ள ஹில்லேறிலாம்டா. இஸ் இட்? யா மச்சான் அப்போ ஹோம்மேட் ஆண்டிக்கலாம் ஹோம்லி சாக்லேட் வாங்கி கொடுப்போம் மச்சான். இந்த பீடி அவன் எனக்கு நம்ம போகலாம். டேய் அஸ்வின், 2 minutes டிவி ஆஃப் பண்ண மறந்துறேன். இரு வந்துடுறேன். இந்த மாதிரிலாம் பேசும்போது மன கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும். பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்புள் கொடிகள் அறுவடுவே. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. இது வரைக்கும் நீங்க இந்த இன்கம் டாக்ஸ் ரேட்ல வந்திருக்கா உங்க கடைக்கு? இன்கம் டாக்ஸ் ரேட் டீ கடைக்கு வந்திருக்கா? The number you have dialed has been changed. தம்பி பாஸ்கர், காதல் பிரச்சனையா? ஆமா சுவாமி. இங்கே பாருப்பா, கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. இது காதல், நிறைவேறும், பொறுமையா இரு. காட் பிளஸ் யூ. வரேன்ப்பா தம்பி. என் பீடி. இந்த சாங்க்கு நானே ஆளாடி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏய் மேலே அண்ணே இருக்கேம்மா, பயப்படாமல் சொல்லு. உனக்கு நம்ம தினேஷை பிடிக்குமா இல்லை நம்ம பாஸ்கரை பிடிக்குமா? எனக்கு இவனை தான் பிடிக்கும். இந்த கர்மம் வேறையாடா எனக்கு ஃப்ளார் மாதிரி. அண்ணே அண்ணே அண்ணே, டேய் யாரா நீங்களா? கொடைக்கானல் வரைக்கும் வந்துட்டு வந்தேன். போ. சீசன் டைம் எங்கேயுமே ரூம் கிடைக்கல. ஆமா சீசன் டைம்ல கிடைக்காது. அதுக்கு எங்கே வந்தீங்க? அதானே எங்கள் காலேஜில் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. காட்டேஜில் வேலை நடந்துக்குது தம்பி. சரிண்ணே. அதுவும் போக அதெல்லாம் முடியாது. கிளம்புங்க வேலை கிடைக்காங்க கிளம்புங்க. அண்ணே டேய் காசு வேலைக்கு வேணும். மாற மாட்டியா? வேலையை சரக்கு இருக்குண்ணே, காசு வேணாலும் வாங்கிக்கலாம். நான் கேட்டீங்க ரூம் இல்லை ஸ்டோர் ரூம் வேணா இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? உங்கள் முறைக்கு அது போதும். சரிடா சரிடா சரி சரி சரிண்ணே. சத்தமே வந்துடக்கூடாது, காலைல எழுந்து ஓடி போயிடணும். என்ன சரியா? போ சரிண்ணே. நான் சரக்க பார்க்குறேன் போ. உனக்கு பேர் தான்டா போ. ஏய் சத்தம் வராதுண்ணே. ம் டேய் சத்தம் போடாமல் போங்கடா. அவா எங்கடா அவன் ஆளுக்கானா? 2வது வர கீழே விழுனே. 2வது வர அட நம்ம ஒரு நம்பரு மேன் ஆஃப் மாஸ்க்கு தெரியாம யார் வந்திருப்பா? யாரா இருக்கும்? இப்படி பிளானிங் இல்லாம கடைசியில் ஸ்டோர் ரூம்ல கூட தங்க வச்சிட்டேன் மச்சான். வந்துட்டோம்ல. என்னடா டேய் சம பேக் எங்க? ஐயோ கீழே மறந்துட்டு வந்துட்டேன்டா. டேய் வைத்த கலக்குதுடா. டீல சரக்கு கலந்து குடிச்சல, போய் சாவு. ஐயோ பிரச்சனை புரிஞ்சுக்காம பேசுறானே. அம்மா முட்டுச்சந்து. டேய் இந்த பக்கம் பாதை இருக்கு, நான் அப்படி கீழே பாத்ரூம் போயிட்டு பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி இம்சைக்குன்னு வந்திருக்கு. ஆண்டாள பார்த்த மாதிரியே இருக்கு அலமேலுன்னு சொன்னான். அசடாட்டம் அழாதமான்னு சொன்னேன். கல்யாணில் நான் அம்மாவா? அந்த ஆடு கரண்ட்டுக்கு கூட பிடிக்கல. மூடுறா கதவை. ஏய் என்னடா சத்தம்? டேய் பிரச்சனடா. டேய் பிரச்சனா. பிரசனா பிரச்சனா. டேய் பிரசனா. டேய் பிரச்சனா. பிரசனா டேய் 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 பிரச்சனா. டேய் டேய் அவன் பெரிய ஃப்ராடு, நம்மளை பயமுடுத்த தான் பிளான் டேய் பண்ணுறான்.
கத்துறான்டா. ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவ? வாடா. டேய் நீயாச்சோடா. போடா ஃபூல்ஸ். டேய் பிரசன்னா. டேய் டேய் பிரசன்னா. அதை விட நாள் எனக்கு என்ன மாதிரி டேய் இதுக்கு நான் அவன் கூடயே போயிருப்பேன்டா. ஃப்ளார். பிரசன்னா. டேய் பிரசன்னா. பிரசன்னா. அவன் நம்மளை பயமுடுறதுக்காக கத்திருக்கான். அது தெரியாமல் இந்த லூசும் போயிடுது. ஐ அக்ரி மச்சான். லைட்டர் கொடு. டேய் பிரசன்னா. பிரசன்னா. ஏய் பாஸ்கர். டேய் என்ன மச்சான்? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுடா? டேய் பாஸ்கர். பாஸ்கர். டேய் என்னடா நீங்க என்ன கத்துறீங்க? லைட்டர் பற்ற வச்சு ஏதோ தெரிஞ்சு மச்சான். சத்தியமா ஏதோ தெரிஞ்சு டேய் மச்சான். என்கிட்டே விளாடுறீங்களாடா? சத்தியமா பாப்போம். வேணாம் 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 வேணாம். ஏய் எங்கடா? ஏய் கடுத்தது எந்த ஒரு உருவத்தையும் கண்ணில் காட்டாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அஸ்வினை பழனி மலை வரைக்கும் பாத யாத்திரை வந்து தொழுக சொல்கிறேன். ஆண்டவா, யார் இந்த பைத்தியக்காரன் தனியாக கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்? பாஸ் என்ன பண்ணுறீங்க? பாஸ் நான் வேணாம் தான் பாஸ் சொன்னேன். உங்கள் தங்கச்சி தான் என்ன கொடைக்கானல் கூப்பிட்டு வந்தாங்க. தங்கச்சியா? உங்களை பார்த்தோன்னே ஓடிலாம் கூட சொன்னேன் பாஸ். நான் இங்கே பாருங்க பாஸ், அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹாரர் மியூசிக் ப்ளே பண்ண சொல்லி. ஐயோ திவ்யாவா? நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தாஞ்சூர் வரைக்கும் போறேன். அப்பா ரெண்டாவது வர கீழே விழுந்தேன். ரெண்டாவது வர ஆனா நம்ம ஒரு நம்பரு. டேய் இந்த பக்கம் பாதை இருக்கு. நான் அப்படி கீழே பாத்ரூம் போயிட்டு பேக் எடுத்து வந்துடுறேன். உண்மையிலேயே நீ இந்த ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரி அழகாக தாண்டி இருக்க. சும்மா போய் சொல்லாத. ப்ராமிஸ் ஆடி. நிஜமாவா? என்ன நம்ப மாட்டியா நீ? நான் என்னைக்கு உன்ட்ட போய் சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லு. உன்ட்ட போய் சொல்லி ஏய் why down யா? why down? ஏய் திருடி கம் கம். வாடி வாட்ச்மேன் கூப்பிடலாம். இந்த பக்கம் போலாமா இல்ல இந்த பக்கம் போலாமா? சாரி நேச்சர் கால். இந்த பக்கமே போவோம். வருது வருது பெலகு பெலகு. யாரடி அவன்? அண்ணாவோட ஃப்ரெண்ட். ஆடி ஓடிடலாம். நீ ஏன் பயப்படுற? அவனை நான் ஓட வைக்கிறேன். மெயின் ஸ்விட்ச் கிட்ட போ. வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஹாரர் மியூசிக் டவுன்லோட் பண்ணி வை, ப்ளே பண்ணுறேன். பிரசன்னா. டேய் பிரசன்னா. பாஸ்கர். டேய் பாஸ் என்ன பண்றீங்க? பாஸ்கர் உன் ஃப்ளார் திவ்யா. பாஸ் இது ஆர்த்தி பாஸ். ஆர்த்தியா? ஆர்த்தியா? ஹே உண்மையான பேர் என்ன? ஏய் நீ பேயே இல்ல. ஹாரர் எஃபெக்ட் ஆமா. டேய் அவளை கொன்றலாம்டா. கொன்னுட்டு பேச கூட நான் பாத்துக்கிறேன். முடிச்சு விடுங்க. லைஃப் லாங் நம்ம ஏன் பாஸ் கஷ்டப்படணும்? ஹே கெட் லாஸ்ட் கெட் லாஸ்ட். ஹேய் நீ இல்லை, உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நானும் மனசார தான் பாஸ் லவ் பண்ணேன். ஆனால் மனசார உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. உங்கள் எல்லாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க பாஸ். பாஸ் 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 ஒரு சின்ன டவுட் பாஸ். சொல்லுங்கள் பாஸ். நடுவில் ஏன் பாஸ் அந்த மியூசிக்? ஹாரர் மியூசிக் தான் பாஸ் டவுன்லோட் பண்ணேன். பிளேலிஸ்ட்டில் ஹாரருக்கு பதிலாக ஹரஹரன் டைப் பண்ணேன் பாஸ். அப்புறம் வாட்ச்மேன் நமக்கு தெரிஞ்சவர் தான், நான் பேசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் உள்ளே தங்கி வரேன் பாஸ். தேங்க்யூ பாஸ்.
டேய் காலையில் 10 மணிக்கே வாடா. நான் தான் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேன்ல மச்சான். லவ் ஃபெயிலியரா? டேய் நிறையா தமிழ் சினிமாவில் பார்த்தாச்சுடா. இதெல்லாம் உனக்கு சத்தியமாக செட்டே ஆகலை. சரியா? வால் பேரே உனக்கு என்னன்னு சொல்லி தெரியல. திவ்யான்ற ஆர்த்தின்ற அதுவும் அன்னைக்கு ஒருத்தவ வந்து இமையா அப்படிங்குது. என்ன இதெல்லாம்? ஆ வாழை நீ என்னமோ சொல்லுவியே, என்ன சொல்லுவ? வாழை உனக்கு என்ன மாதிரி சொல்கிறா? யார் எனக்கு ஃப்ளார் மாதிரி. ஃப்ளார் மாதிரி. ஃப்ளாருக்கு என்ன இருக்கும் தெரியுமா? டேய் ஃப்ளாருக்கு என்ன இருக்கும்? பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான் பயாலஜி டீச்சர் மச்சி. லீஃப் மச்சி. லீஃபு கீழே லீஃபு கீழே ஸ்டெம்மு கீழே ரூட்டு. அதான் வாள். தெரிஞ்சுக்கோ. செம்ம காண்டா அது. எந்திரிச்சு போயிருங்க. சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? கூல். இந்த இருக்கு சரியா? இந்த சாங் சரியா? நீயே இமேஜின் பண்ணிப்பார். டேய் இப்போ நீ மேலே பாடுறா. அண்ணன் இருக்குமா? பயப்படாமல் சொல்லு. உனக்கு நம்ம வருணை பிடிக்குமா இல்லை நம்ம பாஸ்கரை பிடிக்குமா? எனக்கு இவனை பிடிக்கும். இவனை ரொம்ப பிடிக்கும். மேடம் இது உங்க டயலாகே இல்ல. உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ். இந்த குறிச்சி பூக்காவாடா 12 வருஷம் காத்திருந்தேன். சரி, இப்போ உன் ஆளை பற்றி தெரியாமையே உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன இருக்கும்? என்னம்மா 2010 இருந்து 2011 வரைக்கும் நீ அவனை ஏமாத்திருக்க. அதுக்கான அத்தனை எவிடன்ஸும் அவன் வச்சிருக்கான். உண்மைதானே? இல்லையே. என்ன சொல்ற? இல்லையே மேம். அப்புறம் 2013 இருந்து 14 வரைக்கும் தான் நான் இவனை ஏமாத்தினேன். ஒத்த ரோசா ரொம்ப அருமையா வளர்த்துருக்கம்மா உன் பிள்ளைய. எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ அவளை மறக்கணும். நீ எங்களோட பழைய பாஸ்கரா திருப்பி வரணும். அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. சரியா? அம்மா என் வாழ்க்கையில் ஒருத்தி வந்தா உன் இடத்துக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவளே என்னை ஏமாத்திட்டா. ஆனால் இப்பையும் எப்பையும் என் கூட இருக்கிறது என் நண்பர்கள் மட்டும்தான். அம்மாவா